இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். ரொம்ப நாளாச்சு முட்டை குழம்பு செஞ்சு. இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக ஒரு முட்டை குழம்பு பண்ணலாம் வாங்க. ଆଜି ବେଶୀ ଦିନ ହୋଇଗଲା ମୁଁ ଅଣ୍ଡା ତରକାରୀ କରିକି ଆଜି ସିମ୍ପଲ୍ରେ ଗୋଟେ ଅଣ୍ଡା ବଏଲ୍ କରିକି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବନି, ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ହେଇଯିବ। ମୁଁ କ'ଣ ମସଲା ୟୁଜ୍ କରିଛି, ତରକାରୀ ଏତେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉଥରେ ବି ସେମ୍ ଟାଇପ୍ର ଅଣ୍ଡା ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଟ୍ରାଏ କରିବ। अंडा ना आपन केते अंडा दरकार सेटा बॉयल करबा पई दरकार। बॉयल करबा टाइम रा बॉयल करबा पानी रे टिके लूण पकीबा पई दरकार। लूण पकीबा टाइम रा अंडा फटिकी से चुपा काढ़ा टाइम बढ़िया क्लीन रे आसीबा सेटा पई अंडा बोलो बॉयल करबा पई दरकार। बॉयल करके संगे संगे ठंडा पानी रे रखिबा टाइम रे गरम पानी चेंज करबा टाइम रा अंडा हम चुपा काढ़ा टाइम रे करेक्ट नीट रे क्लीन रे आसीबा। सेटा पे गोटे मसाला रेडी करबा पई जाउची। बेसी टाइम लगे सब मसाला फ्राई करके ग्राइंड करके तरकारी करबा टाइम रे संगे संगे हो मु सकाल करबा तरकारी सब बड़ा क्विक एंड इजी रे करबो। टेस्ट भी करबा पई ट्राई करछि। मु कोन मसाला पकी दुछि आपन भी सेम फॉलो करके करंदो। तरकारी बढ़िया टेस्ट आसीबो, सेटा 100% गारंटी। பாயில் பண்ணும்போது எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, கல் உப்பு இருந்தா. ரொம்ப பாயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் நார்மலா சுடு தண்ணிலேருந்து உடனே நீங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி மிக்ஸ் பண்ணீங்களன்னா முட்டை வந்து உரிக்கும் போது அப்படியே ஓடுல வந்து பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்காது, கரெக்டா கிளீனா வந்துடும். ஒரு மசாலா பண்ண போறோம். காலையில நான் எப்பவுமே சாப்பாடு பண்ணும்போது வந்து எவ்வளோ ஈஸியா முடியுமோ அவ்வளோ ஈஸியா சீக்கிரமா செய்யற மாதிரி குழம்புங்க செய்வேன். அதுவும் டேஸ்டாகவும் செய்யணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வந்து ஃப்ரைடேன்றதால இன்னைக்கு காலையில செஞ்ச வீடியோ தான் நான் இப்போவே அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு இந்த முட்டை குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சுக்காகவும் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் கேஸ் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்துட்டு நான் 2 டைம் பண்ணுறதால ஒரு 8 முட்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி மசாலா நான் பண்ண போகிறேன். 2 நாட்டு தக்காளி, ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயமும் கூட சேர்த்துக்கினேன். அது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு. நான் முந்திரி பருப்பு வந்து உடச்சிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு கரைக்கும் போது அது வாங்கிட்டு யூஸ் பண்ணவே கரெக்டாக இருக்கும். அது கூட வந்து ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. செட்டிநாடு மசாலா மாதிரி தான் இந்த முட்டை குழம்பு செய்ய போகிறோம். எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் கசகச சேர்த்திங்களன்னா இன்னும் நல்லாயிருக்கும்। ଟିକେ ତେଲ ପକେଇକି ଗରମ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ମୁଁ 8 ଅଣ୍ଡା ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସକାଳ ପାଇଁ ବି ଟିଫିନ୍କୁ, ଆଫ୍ଟରନୁନ୍ ଲଞ୍ଚ ପାଇଁ ବି। ସେଇଠି ବି ମସଲା ସେମ୍ ଟାଇପ୍ର କରୁଛି ମୁଁ। 3ଟା ବଡ଼ ପିଆଜ, ଟିକେ ଛୋଟ ପିଆଜ ତେଲ ପକେଇକି, 3ଟା ବଡ଼ ବଡ଼ ଟମାଟର, ଦେଶୀ ଟମାଟର, 3ଟା କଞ୍ଚା ଲଙ୍କା, ଟିକେ କାଜୁ ନା ମୁଁ ପାଉଡର ଟାଇପ୍ର ଅଛି କାଜୁ ୟୁଜ୍ କରୁ ତରକାରୀରେ ସବୁ ବଡ଼, ଟିକେ ଜିରା, ଟିକେ ଗୋଲମରିଚ, ପାନମୁରି ନା ସୋମ ନା 1 ସ୍ପୁନ୍, ସେଇଠି ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଜିରା ଆଉ ପେପର କମ୍ପେୟାର କରିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଦାଲଚିନି, ଗୋଟେ ତେଜପତ୍ତା, ଟିକେ ଖସଖସ, ସବୁ ଶୁଖିଲା ଲଙ୍କା 2ଟା, ସବୁ ତେଲରେ ପକେଇକି ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆମ କଢ଼ି ପତ୍ତା ବି ଟିକେ ପକେଇବ। ଏଇଟା ତାମିଲନାଡୁରେ ଚେଟିନାଡୁ ମସଲା କହିବ। ସେମ୍ ମସଲା ଟାଇପ୍ର ଏବେ ମୁଁ ଅଣ୍ଡା ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ ଭିତରେ ନା ବଟା ଧନିଆ ବି ଟିକେ ଜିରା ପାଉଡର କରିକି ରଖୁଛି ନା ସେ ସାଙ୍ଗରେ ମିଶିକି ସେଇଟା ବି 1 ସ୍ପୁନ୍ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ରେ ଥଣ୍ଡା କରିକି ପେଷ୍ଟ କରିବା। கிரேவி ரக்கிக்கு நம்ம அண்டா தரக்காரி କରିବା ପାଇଁ ଯାଉଛି। கொஞ்சமாக தனியாகவும் ஜீரகமும் நான் நார்மலாகவே வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணுவேன்। வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணியிருக்கிறத இது கூடவே சேர்த்துக்கலாம்। எண்ணெயில் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம்। கொஞ்சம் ஸ்மெல் ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ ତକ୍ ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ରହିବ ତ ସେଇଟା ୟୁଜ୍ କରିବ, ନାଇଁ ତ ଏବେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଜିଞ୍ଜର ଟିକେ ଗାର୍ଲିକ ଟିକେ ବେଶୀ ପକେଇକି ଏ ମସଲା ସାଙ୍ଗରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। କଞ୍ଚା ନା ପିଆଜ ଭଲ ଫ୍ରାଏ ହେବା ପାଇଁ ଦରକାର। ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ବି 2ଟା ପକେଇ ଦେଉଛି ମୁଁ, ବେଶୀ ରାଗ ରହିବ ନାହିଁ। 2ଟା ଲଙ୍କା ବି ମୁଁ ୟୁଜ୍ କରୁଛି, ସେଇଟା ବେଶୀ ରାଗ ରହିବ ନାହିଁ ମିର୍ଚି, ସେଇଥିପାଇଁ 2ଟା କଞ୍ଚା ଲଙ୍କା, 2ଟା ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବ। କାଢ଼ି ପତ୍ତା ଶାଗ, କାଢ଼ି ପତ୍ତାର ସ୍ମେଲ୍ ନା ତରକାରୀରେ ବେଶୀ ଆସିବ ନାହିଁ, କରେକ୍ଟ ସେଟଲ୍ ରହିବ ତରକାରୀର ମସଲା। ଏଠି ଚେଟିନାଡୁ ମସଲା ସେମିତି କରିବା। ଅଣ୍ଡା ବଏଲ୍ ହେଇଗଲା,
सेम टाइम रे गरम पानी फिल्टर करके नॉर्मल पानी मिक्स करिबा टाइम रे संगे संगे अंडा चुप्पा कड़ीबा टाइम रे बढ़िया नीट एंड क्लीन आसीजिबो सेट पे अंडा ठंडा होबो टाइम तक रखिबा पे दरकार नहीं गरम पानी टू ठंडा पानी चेंज करिबा टाइम रे अंडा करेक्ट बाहर के आसीबो चुप्पा सा முட்டை நல்லா வெந்துருச்சு சுடு தண்ணி உடனே எடுத்துட்டு பச்சை தண்ணி நம்ம ஊத்திட்டோம்னாவே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணி ஊத்துனோம்னாவே முட்டை தோல் உரிக்கும் போது கரெக்டா அழகா வந்துடும் முட்டை உடஞ்சி உடஞ்சி இருக்காது முட்டை உரிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு கட் போட்டுட்டு கொஞ்சமா வச்சுட்டோம்னா அது உள்ள மசாலா போடுறதுக்கு நான் ரொம்ப நாள் ஆகுது முட்டை குழம்பு செஞ்சு அதனால என் பையன் வந்து காலையிலேயே சரி முட்டை இட்லி சாப்பிடணும்னா முட்டை குழம்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அதனால அவன் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு காலையில எழுந்து இதை ரெடி பண்ணிட்டு என் பொண்ணு ஸ்கூலுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் தசரா லீவ் ஸ்டார்ட் ஆக போறதால அவங்களுக்கு ஃபுல் டே இல்லை ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு டிஃபன் எடுத்துன்னு போவா அவளுக்கு வந்துட்டு இட்லி வேணும் அப்படின்னு சொன்னதால நான் இட்லியே இந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் போட்டுறேன்னா போதும் அதுவே அவள் சாப்பிட்ருவா அவளுக்கு வந்து நார்மலா நிறைய குழம்பு இருந்தா பிடிக்காது ଆଉ ଅଣ୍ଡାର ଚୋପା ସବୁ କାଢିବା ଟାଇମରେ ଗରମ ରହିବା ଟାଇମରେ ବି ଆମେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆସିଯିବ ସେ ଚୋପா ସବୁ ஈஸியா ଆସିଯିବ தோல் எல்லாம் ஈஸியில வந்துட்டு பாருங்க சூடா இருக்கும் போது நம்ம குழம்பு செய்யும் போது ஒரு ஒரு முட்டை வந்து பிஞ்சிட்டு வரும் அது வந்துட்டு நம்ம முட்டை கரெக்டா பாயில் பண்ணாதனால கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்களானாவே முட்டை தோல் வந்து கரெக்டா உறிஞ்சு வந்துடும் ஷேப்பும் கரெக்டா வரும் அப்பவே கிடுகுன்னு உரிச்சிக்கும் போதே வந்துட்டு நான் மசாலாவை ஆற வச்சுட்டு வந்து முட்டையை கரெக்டா உரிச்சிட்டேன் அந்த டைம் வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி கொஞ்சம் பண்ணோம்னா ஈஸியா ஒரு டைம் வந்து இட்லி சைட்ல கரெக்டா வெந்துன்னு இருக்கு டீயும் வச்சுட்டேன் நான் என் பொண்ணும் போயிட்டு குளிக்கிறதுக்கு கரெக்டா சுடு தண்ணி வச்சுட்டோன்னே அவ எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணின்னு இருக்கும் போதே நாங்க எழுந்ததே வந்து இன்னைக்கு வந்து 6 o'clock தான் எழுந்தேன் 6 o'clock எழுந்தாலும் 7-8க்குள்ள வந்து கரெக்டா அவ ரெடி ஆயிடுவா அந்த டைம்குள்ள நான் இந்த முட்டை குழம்பு செஞ்சுட்டு இட்லி செஞ்சுட்டு அவளுக்கு டிஃபனு லஞ்சு பேக் பண்ணிட்டு அவளையும் ரெடி பண்ணிட்டு சாப்பிட வச்சுட்டு என் பையன் வந்தான்னா கரெக்டாக பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்குள்ள சீக்கிரமாக பண்ணிடுவேன் அவனை கோச்சிங் கிளாஸ்லேருந்து கூட்டின்னு வரும்போது அவருக்கு டீ ரெடியாக இருக்கும் அவரும் இன்னைக்கு ஆஃபீஸ் போவாருன்றதுக்காக சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான் சாப்பாடு வந்துட்டு சரி 2 பேருமே மதியம் வந்துடுவாங்க பொண்ணு பையனும் அவன் மட்டும் இட்லி எடுத்துன்னு போயிருக்கா லஞ்சுக்கு பையன் வந்துட்டு 12:30க்கு வந்துடுவான் சரி அதுக்குள்ளவே சாப்பிட்ருவாங்க எதுக்கு வேஸ்ட்டாக சாப்பாடு இப்போ செய்யணும் அப்படின்றதுக்காக நான் சாப்பாடு செய்யாமல் இட்லி மட்டும் செஞ்சேன் சூப்பராக அண்டா உரிச்சாச்சு உரிச்சிட்டு அண்டாவில் ஒரு கட் போட்டுட்டோம்னா மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு பாருங்க இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இது ஏன்னா நம்ம கஸ்கஸ் போட்டிருக்கிறதால கஸ்கஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டால் தான் நல்லா அரையும் இல்லைன்னா வந்துட்டு நல்லா அரைக்கலைன்னா நம்ம கிரேவியில் வந்துட்டு கஸ்கஸ் அங்கங்கே சாப்பிடும் போது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து முட்டை லைட்டாக ஃப்ரை பண்ணாதான் சாப்பிட பிடிக்கும் என் பையனுக்கும் அவருக்கும் ஏன்னா ବୋଲ ଫାଇନ୍ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର କାସକାସାନା ସେ ଆମ ପାଣିରେ ସୋକ୍ କରୁନାହାନ୍ତି ନା ସେଇଟା ପାଇଁ ସେ ଠିକ୍ରେ ପେଷ୍ଟ ହବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ ଏ ଟାଇମ୍ରେ ନା ଗ୍ରେଭି ବୋଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେମ୍ ଟାଇମ୍ରେ ଗ୍ରେଭି ପେଷ୍ଟ କରିକି ତେଲ ଟିକେ ପକେଇକି ଅଣ୍ଡା ଲୁଣ ପକେଇକି ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆମ ଘରେ ନା ଅଣ୍ଡା ଟିକେ फ्राई होगिला तो मो पुअକୁ तांकକୁ खाइबा ପାଇଁ बोल नहीं रहइबो सेटे पे अंडा के बेसी फ्राई करनांदी मुटिके फ्राई करछि முட்டை வந்துட்டு நீங்க லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு போட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நார்த் சைடுல வந்து முட்டை குழம்புனாவே முட்டையை லைட்டா ஃப்ரை பண்ணுவாங்க நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதே எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு முட்டையை வந்துட்டு அப்படியே பண்ணீங்களான்னு ஷாலோ ஃப்ரை மாதிரி ஆகும் ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க மேலே ரப்பர் மாதிரி ஆயிடும் அது டேஸ்டே மாறிடும் நான் முட்டையில வந்து கட்டிங் போட்டிருக்கிறதால அந்த உப்பு மசாலாவும் உள்ள இறங்கும் குழம்போட டேஸ்ட் வந்து சாப்பிடும் போது முட்டையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கோட்டிங் ஃபுல்லா கவர் ஆன மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம முட்டை வந்துட்டு அந்த கிரேவி ஒட்டாம ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்களேன்னா முட்டை குழம்பு செய்யும் போது ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட் தமிழ்நாட்டுல अंडा बॉयल କରିବା ନାହିଁ ଫ୍ରାଏ କରିବା ନାହିଁ ଏମିତି ତାଙ୍କୁ ବୋଲ ନାହିଁ ରହିବ अंडा ତରକାରୀ କରିବା ଟାଇମରେ ବି ସେମିତି ବଏଲ୍ କରିକି ହ୍ୱାଇଟ୍ ଅଣ୍ଡା ପକେଇକି ତରକାରୀ କରିବ ମୁଁ ଚେଟିନାଡ ତରକାରୀରେ ଆମ ନାର୍ଥ ସାଇଡରେ କେମିତି अंडा बॉयल କରିକି କରିବ ନା ସେମିତି କରୁଛୁ ମୁଁ ସେଇଟା ଦିଟା ମିକ୍ସ କରିବା டைம்ல ଆଉ டேஸ்ட் भी बढ़िया ରହିବ କହିକି எண்ணெய் கரெக்டா முட்டை வறுத்து எடுத்தாச்சு அதுல நம்ம உப்பும் போட்டிருக்கோம் அது கூட வந்துட்டு மஞ்சத்தூளும் இருக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டுடலாம் கொஞ்சமா சோம்பு மட்டும் போடலாம் ஆல்ரெடி சோம்பு நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் நிறைய போட வேணாம்
வேறு எதுவும் போடாமல் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டு நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். சரியாக வேகலைன்னா கிரேவி வந்து நல்லாவே இருக்காது. सेम अंडा आम फ्राई करना सेम तेलोर टिके पानमुरी सोम पकीब दरकार गोटे दालचीनी गोटे तेजपत्ता पकीब मसाला ऑलरेडी सबू पकी ग्राइंड करके रखुचना सेम मसाला मिक्स करने दरकार ये टाइम मसाला सिम्रे रखिकी भी आम बाकी सब काम कर मसाला बोलो सीझापी दरकार से कंचा स्मेल छाड़ापी से भितर टिके लुण लुण संगे आउ हल्दी टिके टिके काश्मीरी चिल्ली पाउडर बाकी सब आम पकी रखुचु मसाला टिके धनिया पाउडर दरकार तो पकीब गरम मसाला पाउडर टिके पकीबा दरकार एतिकी पकी कवर करके बोलो बॉइल करने दरकार मसाला फुल तेल बाहरीबा दरकार கூடவே வந்துட்டு இந்த கிரேவில வந்து கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் மற்ற மசாலாலாம் நம்ம அரைச்சிட்டே ஆல்ரெடி வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால வேற எதுவும் போட வேணாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் அது இந்த கிரேவி போடும்போது வந்து ஃபுல்லா அது கொதிச்சு கேஸ் ஃபுல்லா மேல எல்லாம் பட்டுரும் அதனால கொஞ்சம் பாத்திரம் வந்து அகலமா அடி ஆழமா இருக்கிற கடாய் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மேல வராது கவர் பண்ணிட்டு ஃபுல்லா வேக வச்சிங்களேன்னா அதோட மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடும் மேலே ஃபுல்லா அது தெரிக்காமையும் இருக்கும் ଆଉ ଏ ଗ୍ରେଭି କରିବା ଟାଇମରେ ନା ଟିକେ ବେଶୀ थिक रहा सेमती बर्तन यूज कर तो ठीक रही तो साइड रे फुल से ग्रेवी है ना गैस फुल है ना चिटकी जीव आ सैड टिके भितर टिके ग्रेवी सब कवर होबो टाइम बर्तन यूज कर ठीक आसब नहीं तो सिम्रे रखिकी कवर करके सीझा टाइम ठीक रही ग्रेवी फुल कंचा स्मेल छाड़ी टिके तेल बाहर टाइम आम उषुम पानी केते ग्रेवी दरकार से पकी पार अंडा मिक्स कर நல்லா கிரேவி வந்துட்டு நான் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு சிம்ல மூடி வச்சுட்டோம்னாவே நல்லா அது வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடும் அந்த டைம்ல நம்ம வேக வச்சிருக்க முட்டையை போட்டுட்டு மசாலா வேற எதுவும் போட வேணாம் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு லாஸ்டா கஸ்தூரி மேத்தி போட்டோம்னாவே சரியா இருக்கும் எவ்வளவு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம கொஞ்சம் மீடியமா கிரேவி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ग्रेवी ना बेसी पानिया टाइप रही टाइम बोल रही ना बेसी थिक टाइप रही टाइम भी बोल रही मीडियम रे से करेक्ट ग्रेवी रही से टाइम ठीक रही मसाला सब बोलो सीझी गला तेल बाहर आसुची ए टाइम आम सीझिकी रखुचुना से अंडा पकी मिक्स करने दरकार राग सब लास्ट रे टिके कसूरी मेथी मिक्स करके इनकेस दरकार टाइम फ्रेश क्रीम मिक्स करबा टाइम तरकारी आउ भी बढ़िया रही நல்ல கிரேவி திக்கா இருக்கு இது சாப்பாடு கூட செம்ம சூப்பரா இருக்கும் இட்லி கூடவும் பண்ணலாம் இந்த செட்டிநாடு குருமா மாதிரி தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் அதை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்க நல்லா பாருங்க மசாலா ஃபுல்லா தெல்ல எண்ணெய் நிறைய வெளியே வந்துச்சு கரெக்டா இந்த டைம்ல நம்ம பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டையில ஃபுல்லா அந்த மசாலா உள்ள போற வரைக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் சுடு தண்ணி தான் கிரேவிக்கு எப்பவுமே ஊற்றுவேன் என்னோட வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சுடு தண்ணி கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலை போடணும் அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் யூஸ் பண்ணிங்களேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க குழம்பு ரொம்ப நல்லா ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா பால் ஏடு இருந்ததுன்னா அதை போட்டுட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்களேன்னா குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக முட்டை குழம்பு வந்து இது செட்டிநாடு மசாலாவோட சேர்ந்து ரெடி ஆயிருக்கு நார்த் சைடில் எப்படி முட்டையை பாயில் பண்ணி போடுவாங்களோ அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டுமே இருக்கிறதால குழம்பு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் செய்யும் போது குழம்போட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் நீங்களும் இந்த மாதிரியே முட்டை குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா ஒரே மாதிரி செய்யாமல் குக்கிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் இட்லிக்கு காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சண்டேக்கு இந்த முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முட்டை யாருக்காவது ரொம்ப டயட்ல இருக்காங்களா ஒரே மாதிரி செய்யாம இந்த கிரேவியோட சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடும்
இந்த மசாலாலாம் நிறைய மசாலா நம்ம வீட்டில் போட்டிருக்க மசாலா தான் நான். நம்மளே வறுத்து அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி போட்டுடலாம். கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மனவே போதும். ଟିକେ କସ୍ତୁରୀ ମେଥି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଅଣ୍ଡା ତରକାରୀ ନା ତାମିଲନାଡୁରେ ଚେଟିନାଡୁ ମସଲା ନା କୁକିଂରେ ବେଶୀ ଫେମସ୍। ତାଙ୍କ ରେସିପି ସବୁ ଟିକେ ଅଲଗାଟା ରହିବ। ସେମ୍ ରେସିପି ଆମ ଅଣ୍ଡା ବଏଲ୍ କରିକି ପକେଇବା ଷ୍ଟାଇଲ୍ରେ ମୁଁ କରୁଛନ୍ତି। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଲାଗିବ। ଅଣ୍ଡା ତରକାରୀରେ ଗୋଟେ ସାଇଡ଼୍ରେ ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ର ମସଲା ଆଉ ଓଡ଼ିଶା ସାଇଡ଼୍ରେ ବଏଲ୍ କରିକି अंडा फ्राई करके पकी देछि मु। आपण माने भी एमिति ट्राई करके देखंते। गोटे वैरायटी रे करबो लोक टिके डिफरेंट रे ट्राई करबो। आ एटा रोटी संगरे आ पूरी संगरे खाइबा पई बढ़िया रहइबो। आमे सकाले इडली संगरे खाइबा पई ये तरकारी रेडी करछु मु। आपण माने भी टिके डिफरेंट ट्राई करके देखंते, बढ़िया टेस्ट आसीबो। मु फ्रेश क्रीम टिके यूज करछि अंडा तरकारी आ भी बोलो रहइबो आ रिच रहइबो सेइते पई ना கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம் போடுறேன், குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக। என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சாப்பிடும் போது। ஒரு முட்டையை கட் பண்ணி வச்சுட்டு அந்த குழம்பை ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ଶେୟାର பண்ணுங்க। ଆଉ ଅଣ୍ଡା ତରକାରୀ ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ଶେୟାର କରନ୍ତୁ। ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।